இன்று தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கத்தின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகியாகிய நாங்கள் எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு மாபெரும் ஒரு விருந்து உபசரிப்பு விழா நடத்தினோம். அதில் எங்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டார்கள். மற்றும் சங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் நாங்கள் எங்கள் சங்க உறுப்பினர்களுக்காக என்னென்ன தீர்மானங்களெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறோம். அதுபோல வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அரசு துரிதமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த விழா இனிதாக நன்றாக நடந்தது. ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தமிழ்நாடு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கம் முதல் முறையாக நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறோம் என்பதை இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எங்கள் தூத்துக்குடியில் ஆரம்பிக்கிற இந்த போராட்டம் தமிழ்நாடு பூர்வமாக பரவும் என்றும் அதன் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை இங்கே ஆணித்தரமாக மூலம் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். ஆர் தனசேகர் டேவிட், தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்க தலைவர். இப்பொழுது இந்த ஆண்டு பதவியேற்றதற்கும் இந்த நிர்வாகமானது இளம் துருக்கியர்களைப் போல சுறுசுறுப்பாகவும் உடனடியாக செயல்படக்கூடிய இளைஞர்கள் அடங்கிய ஒரு பட்டாளம். ஆகவே வரும் நாட்களிலே நமது அடுத்தபடியாக அன்னை தமிழுக்கு You are goods, I am a tree. Without you, I cannot. I am not. So, I hereby undertake that whatever promises is made during the election manifesto, I will fulfill during my tenure. And I want to emphasize only one fact. For the past few years, we couldn't get due respect among judiciary. Though advocates are court officers. The best way to find yourself is to lose yourself in the service of others. அவருடைய வாசகங்களை தொடர்ந்து நாங்கள் அனைவரும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போது ஆபீஸ் பேரர்ஸ்களாக உங்கள் முன்னாக அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் அனைவரும் உங்கள் ஒவ்வொருவரின் அடுத்தபடியாக அன்பின் சேவை ஆண்டவன் பாதை அகிலம் வருகிறது.